நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன்ல விப்ரோ பைபேக் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற விப்ரோ பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற பைபேக் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான பைபேக் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரெக்கார்ட் டேட் ஜூன் 5, 2026 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட் வரைக்கும் இந்த விப்ரோ ஷேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைபேக்கான எலிஜிபிலிட்டி அதில் 20% மட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதில் இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். என்னுடைய ஆஃபர் பீரியட், அதாவது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஜூன் 11, 2026 ஜூன் 17, 2026 வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் பைபேக். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 175, 180 ரேஞ்சு இருக்குது அப்படின்னா அவங்க கொடுக்கறது ஒரு ஷேருக்கு 250 ரூபா கொடுத்து உங்ககிட்ட வாங்கிக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கலாம். இல்லை லாங் டேர்முக்கு நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ட்டு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ சப்போஸ் நான் பைபேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ 11 17 வரைக்கும் நீங்கள் இந்த பைபேக் வந்து அப்ளை பண்ணலாம். செட்டில்மெண்ட் டேட் எக்ஸ்பெக்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஜூன் 24 வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயிரும், உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே மெயில் வந்திருக்கும். இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ்லேருந்து எல்லாத்தோடைய மெயிலுமே போய் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் எத்தனை ஷேர்ஸ் இது முதல் கொண்டு அவங்க கிளியராக எல்லாத்துக்குமே மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு 100 ஷேர் இருக்குது அப்படின்னா 100 ஷேருமே அப்ளை பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் அவங்க கொடுக்கறது டோட்டலில் 20%ங்கிற மாதிரியான ஒரு வேல்யூவில் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன, நம்மகிட்ட இருக்கிறது அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஆனால் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க வர்ற கான்செப்ட் என்னன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. உங்களுடைய ஏஞ்சல் ஒன் ஆப்புக்குள்ளே என்டர் ஆகிக்கோங்க. போர்ட்ஃபோலியோக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அந்த விப்ரோ ஷேர் இருந்துச்சுன்னா மேலே இதில் காட்டியிருப்போம் பாருங்கள், பைபேக் அப்படின்ட்டு விப்ரோக்கு மேலே நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த விப்ரோங்கிறத மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி வழக்கம் போல் இந்த எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் வேல்யூ, இதெல்லாம் எல்லா ரேஞ்சுமே காட்டுவாங்க. ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் எல்லாமே காட்டியிருப்பாங்க. இதில் இடையில அப்ளை ஃபார் பைபேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் வில் க்ளோஸ் 17 ஜூன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். அவங்க அதில் கொடுத்துருக்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். நான் வச்சுருக்கிற குவான்டிட்டி என்னவோ அதுக்கு உண்டானது தான் அது காட்டுது. ஓகேங்களா? ஸோ 102 ஷேர் வச்சுருக்கேன்னா எனக்கு 20 தான் வந்து பைபேக்கான எலிஜிபிலிட்டிங்கிற மாதிரி அவங்க காட்டுறாங்க. பட் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 102மே கொடுத்துட்டேன். பிட் சைஸ் வந்து 250ன்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 250 அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உண்டானது அவங்க வேணுங்கிறதுக்கு மட்டும் பைபேக்கான அமௌண்ட் கொடுத்துருவாங்க. மிச்ச ஷேரை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்டு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்போவே கிளிக் பண்ணோடனே வந்துடும். சப்மிட் பண்ணோடனே சப்மிட் பண்ணதுக்கு பிறகு வந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த பைபேக்குங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் அப்கமிங்கில் இருந்ததில் போயிட்டு இப்போது யுவர் அப்ளிகேஷன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா விப்ரோ லிமிடெட் 102 குவான்டிட்டிக்கு நம்ம பிட் சைஸ் 250 இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். வி ஆர் ப்ராசஸிங் யுவர் அப்ளிகேஷன், உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஆல்ரெடி மெயில் கூட வந்துருந்துச்சு 20 அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலுமே நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். 20 வேணா இருந்துச்சு அப்படின்னா 20க்கு வந்து அவங்க கேஷ் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு டேட்டா வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ரெக்கார்ட் டேட்டு ஜூன் 5, ஆஃபர் ஓப்பன் வந்து ஜூன் 11, ஆஃபர் க்ளோஸ்டு ஜூன் 17, அலாட்மெண்ட் வந்து ஜூன் 23 வந்துடும், செட்டில்மெண்ட் வந்து ஜூன் 24 அப்படிங்கிறத அவங்களுடைய அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்த குழப்பமும் கிடையாது. சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்குது ஏஞ்சல் ஒன் ஆப்பில். ஸோ அப்படி விருப்பம் இருக்கிறவங்க, நான் வந்து பைபேக் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட 175 180 ரேஞ்சுக்கு இருக்குது நான் பார்க்கும்போது. ஸோ இது வந்து நமக்கு பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா,
ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கான அந்த ஒரு ப்ராஃபிட்டில் வந்து மேபி 20%, 30% நமக்கு டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஷார்ட் டேர்மில் ஒரு ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா என்ன டேக்ஸ் வருதோ அதுதான் மேபி 20%ன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னங்கிறதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.